உன் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணா காலை ஜாக்கெட்டெல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லு. வீட்டுக்காரு போய் 3 வருஷம் ஆகுது, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நைட்டு இங்கேயே தங்கிட்டு போட்டுமா? யாரும் பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? போட வெளிய, போட வெளிய, போட வெளிய. அம்மா ஏன் புருஷ ஓட இங்க அனுப்பி வச்சா? நான் கோழி அடிச்சு சோறு போட்டா 10,000 ரூபாய் தரேன், 25,000 ரூபாய் தரேன், ஒரே ரேட்டு. அது அடியை போட்டாதான் அமௌண்ட கூட்டுறாங்க. ரமேஷ், மாமாக்கு ஒரு கலர் வாங்கியாடா. மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் என் கூட வேலை பார்க்குற குமரேஷ் அங்க வந்தாலும் வருவான். அப்படிங்களா மாமா? நேத்தே வந்துட்டு போயிட்டாரே. வந்துட்டானா? வந்தாருங்களே மாமா, நேத்தே வந்துட்டாரே. நேத்தே வந்துட்டானா? சரி, அவங்கிட்ட 2 புடவை எடுத்து கொடுத்தனே, உன்கிட்ட கரெக்டா கொடுத்தானா? வந்துச்சுங்க மாமா. 2 புடவை இருந்துச்சு, சிவப்பு கலர் சாரி, ப்ளூ கலர் சாரி இருந்துச்சு மாமா. அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு சாக்லேட்லாம் கொடுத்து விட்டானே, கொடுத்தானா? அதெல்லாம் கொடுத்தாரு மாமா. குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டானே, அது எல்லாமே இருந்துச்சுங்க மாமா. சரி, அதை விட நான் பணமா ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தனே, அதை கொடுத்தானா? பணமா? 25,000 ரூபாயா? நீங்க கொடுத்து விட்டீங்களா மாமா? அவனை நல்லா கவனிச்சியா? நல்லாவே கவனிச்சேன் மாமா. என்ன மகாலிங்க, காலையிலே வந்துட்ட? ஐயா, பொண்ணு படிப்பு செலவுக்கு காசு கட்டிருந்தேன், காலையில வர சொன்னீங்க, அதான் வந்திருக்கேன். கடனை கொடுக்கறத பத்தி ஒண்ணும் இல்ல, வட்டி கரெக்டா கட்டிடணும். 6 மாசத்துல அசல திருப்பி கொடுத்துடணும், புரிஞ்சுதா? அது இல்லாம நாம கடனை வசூலிக்கிற விதமே ஒன்னும் கவலைப்படாதீங்க ஐயா, 2 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். பாப்பா என்ன படிக்குது? பிகாம் செகண்ட் இயர். கணக்கு வழக்கெல்லாம் நல்லா பாப்பேம்மா. மாறி, மகாலிங்கத்தை உள்ள கூட்டு போய் பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்க. பணம் பத்தலைன்னா கேளுங்க, எவ்வளவு வேணாலும் தர்றேன். என்ன இவ்வளோ வர்றா? அது விவகாரமான வளாச்சு, தள்ளி கிளி விட்டுருவாளோ? சக்கரை, என்ன? வீட்டு பக்கம் கொஞ்சம் வாங்க, மரம் வெட்டணும். பச்சை மரமா காஞ்சதா? எதுக்கு கேக்குறீங்க? இல்லைங்க, பச்சை மரம்னா கோடாலி வச்சு வெட்டணும், காஞ்சதுன்னா உளியும் சுத்தியும் வச்சு பொழக்கணும். 3 வருஷமா காஞ்சுதாங்க இருக்கு, புளியோட வாங்க. சரி வரேங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல? கண்டிப்பா வருவானா? வரட்டும், கோழி அமுக்குற மாதிரி அமுக்கலாம். வீட்டுக்கு வந்து காத்திருந்து காசு வாங்க தெரியுது, திருப்பி கொடுக்கணும் அறிவில்ல? ஐயா மன்னிச்சுங்க ஐயா, உங்க பணத்தை 1 மாசத்துக்குள்ள திருப்பி கொடுத்துறேன். சோறு தின்ற வாயால தானே சொன்னேன் 2 மாசத்துல திருப்பி தரேன்னு. சார், கண்டிப்பா 1 மாசத்துல திருப்பி கொடுத்துடுறேன். என்னம்மா நீ இன்னும் 1 மாசம் டைம் வேற கேட்குற? ஓ, உன் பொண்ணு சொல்றதுனால தான் போறேன். 1 மாசத்துல பணம் கைக்கு திருப்பி வரலன்னு வையி, உன்னைய கேட்க மாட்டேன், உன் பொண்ணுகிட்ட தான் கேட்பேன். தர முடியலேன்னு வையி, என் வீட்டில் 3 மாதம் வந்து 10 பாத்திரம் தைக்கணும், துணி அலசி போடணும், மாமனை குளிக்க வைக்கணும். 3 மாதம் கழிச்சு உன் பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வரும்போது 3 மாதம் முழுகாமல் இருந்தால் கூட என்னையே கேட்கக்கூடாது, உன் பொண்ணுகிட்ட தான் கேட்கணும். கண்டிப்பா திருப்பி கொடுத்துடுறோம். வரட்டுமா சொல்லும்?
வந்ததுமே வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க. தண்ணி குடிங்க. பார்த்து சிந்திட போகுது. மரம் ரொம்ப காஞ்சி இருக்குல்ல? இந்தாங்க டீ சாப்பிடுங்க. அப்புறமா குடிச்சுக்கிறேங்க. பரவாயில்ல, சூடா இருக்கும் போதே குடிச்சிருங்க. சரி கொடுங்க. வரேன். ஐயோ சக்கரை, என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயேன். ஐயோ நான் போய் சுளுக்கு எடுக்கிற அப்பத்தாவை கூட்டு வரேன். சக்கரை, நீயே எடுத்து விட்டுறேன். ஏங்க என்ன விட்டுருங்க. என்ன சக்கரை, எவ்வளவு நாளைக்கு தான் ஒண்டி கட்டைய கை கஞ்சி குடிப்ப? கல்யாணம் பண்ணலாம்ல? நல்லா சொல்லுங்க பெருசு. நானும் சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறாரு. ஒரே குழம்பு வச்சுட்டு சாம்பார் ரசம் சொல்லி ஏமாத்துறாரு. அட முட்டா பையன் மவனே, கல்யாணம் பண்ணிக்கிறது சாப்பிட்றதுக்கு இல்லடா. அப்புறம் வேற எதுக்குண்ணே? டேய் சக்கரை, நானும் இவனே மாதிரி தான். 1964 எங்க அப்பா ஒரு பொண்ணை பார்த்து, டே மவனே இந்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்கன்னா. நானும் எதுக்குப்பான்னு கேட்டேன். இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா உனக்கு புது வேட்டி சட்டை தருவாங்கண்ணா, கோழி குழம்பு வச்சு நெல்லுச்சோறு போடுவாங்கண்ணா, திங்கிறதுக்கு மிட்டாயி கடலை உருண்டை பொரி பலகாரம் எல்லாம் தருவாங்கன்னு சொன்னான். நானும் எவ்வளோ நாளைக்கு தான் கம்பஞ்சோறும் கேப்ப கூளையுமே சாப்பிட்றது? கறிச்சோறுக்கும் கடலை உருண்டைக்கும் ஆசைப்பட்டு கல்யாணத்தையும் முடிச்சிட்டேன். அப்போ எனக்கு வயசு 15, என் பொண்டாட்டிக்கு வயசு 13. அப்புறமா எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு ராத்திரி நடக்கிறதுக்கு 4.5 வருஷம் ஆச்சு. என்னம்மா? ஏன் சக்கரை, அன்னைக்கு மரத்தை வெட்டுறேன்னு வேலையை ஆரம்பிச்சு வச்சுட்டு அரையும் குறையுமா வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். வந்து வேலையை முழுசா முடிச்சுட்டு போ. நாளைக்கு வரேங்க. அட என்னப்பா நீ,
ஒரு வேலையை ஆரம்பிச்சா முழுசா முடிக்காம ஆம்பளை துணை இல்லாத வீடு. பாவம், போய் வெட்டி கொடுத்துரு. பெருசு உனக்கு தெரியாது. அட என்னப்பா நீ, ஒரு பொண்ணே இறங்கி வந்து கூப்பிடுது. என் உடம்புல மட்டும் தெம்பு இருந்ததுன்னு வச்சுக்க, நானே போய் வெட்டி கொடுத்துட்டு வந்துடுவேன். அவங்க வீட்டில் காஞ்ச மரமா, அதை உளி வச்சு இறக்க முடியல, அதனால உளியை சாணம் பிடிக்க கொடுத்துருக்கேன். ஓ, உளி வந்ததும் வாரேன்னு சொல்லி அனுப்புங்க. சரி, உளிய சாணம் பிடிச்சிட்டு வாங்க. உளி வந்ததும் வர்றேங்க. சரி, அன்னைக்கு பணத்தை வாங்காமலே போயிட்டீங்க. வந்து சுத்தமா வேலையை முடிச்சிட்டு மொத்தமா பணத்தை வாங்கிக்கங்க. வரேன். சரிங்க. சக்கரை, யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் சொல்றேன் கேளு. அந்த போறாளே கமலா, அவளுக்கு ரொம்ப நாளா என் மேல ஒரு கண்ணு. உன் கூட பேசுற சாக்குல என்னை பார்த்துட்டு போறா. பெருசு உனக்கு வேலை இல்லையா? நான் நம்ப மாட்டேன். ஏய், ஊருக்குள்ள என் பட்ட பேர் என்னடா? உங்க பேர் வங்கனா பாண்டி. என்ன அர்த்தம்னு தெரியுமா? 1974 ஊர்ல சிலம்பு கத்துக்கும் போது கம்பெடுத்து ஒரு தலாவரிசை போட்டேன்னு வச்சுக்க, ஊர்ல உள்ள அத்தனை பொம்பளைங்களும் சொக்கி போவாளுவ. கிழமைக்கு ஒரு வீடு, வாரத்துக்கு ஒரு ஊரு. அதுல வந்த பட்ட பேரு தான் இந்த வங்கனா பாண்டி. அந்த காலத்துல பொம்பளைங்களை வங்கனம் வைக்கிறதுல என்ன தவிர ஊருக்குள்ள எவனும் கிடையாது தெரியுமா? நீ என்ன பண்ற? அவ வீட்டுக்குள்ள போற, ஆள் நடமாட்டம் எப்படி இருக்கு, அவ வீட்டுக்கு எப்ப வர்றா, எப்ப வீட்டை விட்டு வெளியில போறான்னு நோட்டம் பார்த்து எனக்கு சொல்ற. மற்ற விஷயத்தை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன, சரியா? புதுசா சட்டை எல்லாம் போட்டு எங்க போறான் இவன்? ஒரு நிமிஷம். யாரோ பார்த்த மாதிரி இருந்துச்சே. மாதிரியே இருக்கு. கமலாக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் பகல்லையே வர சொல்றேன். பகலில் இந்த ஊருக்காரங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கு.